நம்ம சாரதா செம்ம கோவத்தில் நம்ம காவிரியை பார்த்து கேட்குறாங்க, என்னடி இவ்வளோ நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து கூட அந்த 2 பொம்பளை வீட்டுக்கு அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போனதுக்கப்புறம் கூட அந்த பையனை பார்க்கறதுக்காக இப்படி கிளம்பி போயிட்டு கொஞ்சம் மட்டும் உன் உடம்பு கூசலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பார்த்து ரொம்ப கேட்கக்கூடாது கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் காவிரிக்கு ரொம்ப போதும் நிறுத்தும், நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் அதை அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உண்மையை சொல்ல வராங்க. இதை கேட்டுன்னு சாரதா என்னடி ஏதோ உண்மையை சொல்ல வர, அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் இவ்வளோக்குள்ள அசிங்கம் நடந்து கூட அந்த பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கேன், அப்புறம் உனக்கும் அவனுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனையாகி அவனை மறக்க முடியாமல் இருக்குன்னா ஒழுங்கு உண்மையை சொல்லி கேட்கக்கூடாது, கீழே கேட்க வச்சாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லுவேன். இந்த பக்கம் காவிரியும் நான் சொல்லுறோமா அப்படி சொல்லிட்டு நான் ஒன்றும் பணத்துக்காக மட்டும் நடிக்கலாம் ஒன்றும் போகல, அது மட்டும் இல்லாமல் நடிக்க தான் போனேன், ஆனால் அங்கே போன பிறகு தான் எனக்கு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சு, அவர் நானும் பணத்துக்காக மட்டும் நாங்கள் வாழ்ந்துக்கலாம், உன்னை கணவன் மணி நிஜ வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிட்டோம், என் மனசு முழுக்க அவர் மட்டும்தான் இருக்காரு, அதுக்கு அடையாளமாக விஜயோட குழந்தை என் வயதுக்கு வளருதுமா அப்படி சொல்லிட்டு மிகப்பெரிய குண்டச்சிக்க போடாங்க. கிட்ட சாரதா அப்படி இடிச்சு போய் உட்காந்துறாங்க. இந்த பக்கம் நம்ம காவிரி அப்படி சாரதா செம்ம கவர்ல அடிச்சு பல்லு அரைஞ்சி எவ்வளோ பெரிய கேவலமானதை பண்ணிட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, ஒழுங்கு பிறந்து வீட்டு வெளியே போயிரு அப்படி சொல்லிட்டு காவிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக விஜய் உள்ள வந்துடுறாங்க. விஜய் பார்க்குறாங்க. அப்போ காவிரி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு பார்த்து விஜய்க்கு சம்மக்கம் வருது, என்ன இப்படி பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் காவிரி வயத்திலோட குழந்தை விழுந்துட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா, நானும் போனால் போதுன்னு பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன், உங்கள் மனசு எனக்காட்டும் மாறும், நானும் அவ்வளோ சந்தோஷமாக சேர்ந்து வாழ்க்கை வாழ நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கலாம் பார்த்து ரொம்ப கோவம் வருது, அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி மேலே கைவுகள் வச்சுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. விஜய் கரெக்டாக மறுநாள் அதே மாதிரி விஜயோட பாட்டியை டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்க சொல்லிட்டு உள்ளே வராங்க. அப்போ விஜய் நம்ம காவிரி சாரதா செம்ம கோவம் பேசிட்டு எல்லாமே வெளியிருந்து கேட்ட ஆரம்பிச்சிடறாங்க. காவிரி வயிற்றுல குழந்தை வளருது, அது மட்டும் இதுக்கப்புறம் என்னையும் காவிரி யாரெல்லாம் பிடிக்க முடியாது, காவிரி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன், என் கூட என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு நல்லா கூட்டிட்டு தான் போக போகிறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் அது ரெடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சாரதா என்னதான் பண்ண போகிறாங்க, அது மட்டும் இதை கேட்டுன பாட்டி சம்மஷா கூட அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. நம்ம அடுத்த ஒரு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.